என்னடா சாப்பிடுறீங்க? 4 கிளாஸ்ல சுடுதண்ணி குடினே. அப்ப டீ சாப்பிடலையா? உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆப்பமாச்சு சாப்பிடுங்கடா. ஆப்பம் சாப்பிடலாம் தான் பார்த்தோம்னே, ஆனா கையில காசு இல்ல. ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம்னு பாக்குறேன். ஏய், ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி. ஏங்க இவங்கள உள்ளூர்காரங்க, உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? 1 நாள் 2 நாள் கடன் கொடுத்தா தானே கடன் எடுத்த முடியும். கொடுத்துட்டாலும் ஆப்பத்தை ஆட்டையாட்டியே போட்டு போறாங்க. உள்ள தூக்கி வை. அண்ணே அதை எப்படி அப்படி பண்ணுவான்? அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிய? அதை ஏன்னா கேக்குற? கம்பெனியை முடிவிட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இல்லடா ஏண்டா, ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவன் உட்கார்றதுக்கான கடை கட்டி வச்சிருக்கேன். நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க. என்னது? உட்கார்றதுக்கு. அதானே பாத்து. என்ன பண்றீங்க இங்க? என்ன பண்றீங்க? தென்னை மரத்துல தேங்காய் எப்படி பிறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். இயற்கை நம்மள எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா கோபால்? இல்ல, உங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணா என்ன குளிக்கலான்னு சொல்ல வந்தேன். நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல. ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட எல்லாம் குளிக்கிறோம். ஏய் ராசாதி நில்லுப்ல. ஏய் சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய், உள்ளே பண்ணீங்க? ஃபீஸ் போட்டோம். ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே. அடிச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. ஒரு விளக்கு மாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டேய், இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா. ஆமா, அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்படா பார்த்த? ஒன் ஃபைன் மார்னிங் at 6:30 AM ஒக்கூர் ஏரிக்கரை. அடச்சி, அறிவில்ல உனக்கு? ஒரு புள்ளைய அங்கேயா போய் பாப்பேன்? அட அது இல்லடா. அப்புறம் நல்லா இருக்கேன்னா கல்லா அரைச்சு வச்சிருக்கேன். மா வரேம்மா. எங்கப்பா கிளம்பிட்டேன்? வேலைக்குமா? இம்புட்டு லேட்டா போறேன்? இல்லம்மா, ஒரு வசூல் இருக்கு அதான். ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க? இந்த மாசம் வந்துருமா? பார்த்து வாங்கிட்டு வாப்பா. கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு. இன்னும் மிளகா போட்டாத்தேன். அப்பா காசு இல்லாம கஷ்டப்படுறாருல. சரிம்மா, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். போற வழியில இது மகளிர் மண்டபத்துல கட்டிட்டு போயிருக்கியா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன்? அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா. யாரா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கு என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும். வரேன். ஒத்த கடை மச்சான். எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏ மாப்பிளடா, என்ன மாப்பிள காலைல மந்தம் வரா? ஆமா, பல்ல பந்தி வச்சு வரானே. ஏங்க சீக்கிரம் வாங்க. மஞ்சு மச்சக்கல் என்ன எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன தெரியுது பண்ண ஊருக்கு? உடம்பு சரியில்லை. என்னமாச்சு? என்னடா தொட்டுட்டான்? எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. யாரு? நம்ம குழந்தையா? செல்லம் குட்டி. அதெல்லாம் வேண்டாம், சொன்ன கேளுங்க. வேண்டாம் வெச்சிக்க. என்னடா கொடுத்துட்டோம்? எதுக்கு பணம் கொடு. அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க? என்னடா புடிச்சிட்டான்? வேலையெல்லாம் நல்லா போதா? எல்லாம் முடிச்சு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல, கிளம்புங்க. வாங்க. என்னடா நடக்குது இங்க? யாரது? எங்க சொந்தக்கார அண்ணன். அதான் பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. அந்த புள்ள நம்மளுதான். இது அப்படா நடந்துச்சு? அப்ப அந்த குழந்தை வந்தாளே பங்காளிடா. வரல? சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. ஏன்பா அதுக்குள்ளே கையை கழுவிட்ட? போதும் போதும். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அப்ப கல்யாணம் தான் சொல்லு. என்னம்மா நேரத்துல? அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையிலே கொடுத்து விட்டனே.
இல்லத்த இன்னும் வரலையா, அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏன்பா பணத்தை காலையிலே கொடுக்கல? சும்மாரியா? இல்லம்மா, என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணான்னு சொல்லு. இந்தா. சரித்த, நான் வரேன் மாமா. சரிம்மா. பாரு, படிச்ச பிள்ளையா இருக்கவும் எவ்வளவு மரியாதையா பழகுதுன்னு. ஓமையா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி லட்சணமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம். இது பிராடு. பேசாம இந்த புள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யாரு? ஓ மூஞ்சிக்கு? ஐயோ கடவுளே, உன் மூஞ்சிக்குலாம் அம்மா கிடைக்குமோ என் மூஞ்சிக்கு என்ன பிரச்சனை? என் மூஞ்சிக்கும் அம்மாடா, அவங்க அக்காவும் சேர்த்து. என்னம்மா போனது திரும்பி வந்துட்டேன்? இல்லத்த, தனியா போக பயமா இருக்கு, அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேட்கலான்னு தான். டேய், நீ கொண்டு போய் விட்டு வா. அத்தை, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அவனை பார்த்தா திருநாயெல்லாம் தெரிச்சு ஓடிடும். நீ நீ போய் விட்டு வாடா. நீ பயப்படாம போமா. தோற செருப்பு இல்லாம தெருவுல நடக்க மாட்டாங்க. செருப்பு போட்டு வருவாங்க. போங்க போங்க. நீ போயிட்டு வாடா. நல்ல மாதிரியே நடந்து போறானே. பாத்தீங்களா, நம்ம கிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே பிள்ளை பிடிச்சி சுத்திக்கிட்டீங்க. சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணுவோம். வாங்கடா. சுத்தி சுத்தி சுத்தி. டேய், உன் ஆள் உன்னையே பாத்துட்டு போறாடா. யாழ் என்னைய பார்க்காம உன் முகரே வா பாப்பா. அப்ப போய் பேச வேண்டியதானே? ஐயோ வேணாண்டா. ஏண்டா? மோட்டர் ரூம் கூடுவா, போனா புரட்டி எடுத்துருவா. புரட்டி எடுப்பாளாம்டா. அதுக்கப்புறம் ஹலோ. என்னையா? நானா? டேய் டேய் டேய், அடங்குங்க. என்ன அப்பப்போ ஓ மோட்டர் ரூமுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச. என்னடா சொன்னா? நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? என்னது? அவ மோட்டர் ரூம் கூப்பிடுறா. போனா என்ன பண்ணுவானே தெரியல. நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? பாட்டில் திருட வந்திருக்கோம். ஆமா, பாட்டில் எப்படி திருடுறது? அப்படி கேளு. சத்தமே வராம கால் எடுத்து வச்சு பைய நடந்து வரணும். எங்கடா போற? பாட்டில் திருட எப்படி நடக்குன்னு சொன்னீங்க, அதான் நடந்து காட்டுறேன். இவன் யாரா டீம்ல சேர்த்தது? சேர்த்தவன செருப்பால் அடிக்கணும். நீ தாண்டா சேர்த்த. இருங்க, நானே பாத்துக்கிறேன். அது இல்லடா, மேலே சொன்னேன் கொன்றுவேன். சரி சரி, நீயே போய் சேஃப்டி எடுத்து போ. என்னடா மாப்பிள்ள போனவன இன்னும் நடக்கணும். அந்த ஆளை எங்கேயாவது பதுக்கி வச்சிருப்பான்டா. ஏய், அந்த ஆள் என்ன நம்மள மாதிரி திருடனா? ஓனரா? டேய் மச்சான், பால் இல்லடா, சரக்கு. வழி இந்த பக்கம். என்னடா ரொம்ப நேரமா ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க? ஜோக்கர் வந்துருச்சா? இல்லடா, எல்லாமே ராணியா வந்திருக்கு. ராணின்னு சொல்லாதடா, ராணிகளா வந்திருக்குன்னு சொல்றா. டேய், ஏன்டா தப்பா பேசுற? எது டப்பா டேடாடிங்களாவா? இத பாட்டத்துக்கு யார் காரணம்? ஆதண்டா. ஆமாண்டா, அவளை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னிலிருந்து வேற எதையுமே பார்க்க பிடிக்கல. ஏண்டா? நான் அவளை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. லவ்வா? டேய்,
இனிமே லவ் பண்ணி என்னடா பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஆமால காடு போடு. அதெல்லாம் எப்பயோ போட்டாச்சு. ஆடு ஏடு. டேய் மகா அம்மா வராங்கடா. டேய் நம்ம இங்க பேசுனது வீடு வரைக்கும் கேட்டுச்சோ? சரி. எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னப்பா இவன் உன் கூட சேர்ந்தா சுத்தி திரிஞ்சா? நீ எப்படி எருமை பசு பிடிச்ச மாதிரி எப்படி அப்படி புள்ள பிடிச்சு விட்ட? இதுக்கு லாயக்கு இல்லாம இருக்கானே. அவதான் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தினானா? நீங்க உறவை கூட்டி அசிங்கப்படுத்துறீங்க. ஏமா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இல்ல மாமா, அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏய் தூரம் அவர் துணியை கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலங்க. வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவ அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓடி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்ன இந்த ஆளு மா இவன் வேற. என்னடா மா என் துணியெல்லாம் காணுமா? இன்னும் என்கிட்டயே தான் எல்லாமே கேப்பியாக்க. அப்புறம் இந்தா அங்க உட்காந்துருக்காள உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு. அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா மா விளையாடாதம்மா. டேய் அவங்கடா விளையாடுறா, நீ தான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இதோடய போயிருவேன் சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ போ. மா அவருக்கு என்ன வேணுமோ இப்ப எடுத்து கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு. அங்க அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற? முட்டாப்பைய. என்னடா தம்பி இவங்களோட சேர மாட்டோம்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிய? நான் எங்கன்னு சேர்ந்தேன், இவனுங்க தான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர. புள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, 2 மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீங்க? அதை ஏனே கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொன்னுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ எனக்கு இல்லனே, எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. ஊருக்கே தெரியுமே. தம்பி பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கு. தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே இனிமேல் உன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா. கொஞ்சம் விவரம் சொல்றா. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். போதுமா மாமா? போதுமா போதுமா. இதுக்குதான் காலகாலத்தில் பசங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க உலகம். எதுக்கு? நல்ல சொல்றதுக்கு தாண்டி. பாடா உட்காந்து சாப்பிட்டு போடா. என்னாச்சு? கம்முன்னு இருக்க மாட்டேன். மா என்னடா பசிக்குதுமா? அதத்தானே இப்ப சொன்னேன். அதுங்களோட உட்காந்து சாப்பிட முடியாது, நீ வந்து போடு. ஓ துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமாச்சு? ஐயா இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் நீ உட்காரு. அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனாதான் சரியா வரும். போ. ஏய் நீ எனக்கு போடுறீ. இன்னும் கடலை கொடுத்து ஏமாத்துறதாவே நினப்பு. என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள நீங்க சொன்னது மாதிரி ஆட்டம் பாட்டம் விசேஷம் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. ஆனா பூரா பேல தண்ணிய போட்டுவிட்டு மாப்பிள்ள கடைசியில ஒரு குள்ள போய் ஒருத்தி ஆடினானே, அவன் போதைய போட்டுவிட்டு 6:30 மணிய மொழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த பையன் மூஞ்சில சேர் எடுத்து போட்டா மச்சான், மரியாதை தெரியாத பையன். ஐயோ கடவுளே. கொண்டா காப்பி. இந்தாங்கண்ணே. இந்தாங்க மைனி. என்ன மைனி அவ துணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா?
என்னத்த கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. டேய் யார? அவள எங்க? அவங்க வீட்டுக்கு. எதுக்கு? அவள அவங்க வீட்டுக்கு தானே கூட்டு போகணும். மாப்பிள்ள சொல்றது சரிதானே மச்சான். வளகாப்பு முடிஞ்சோன்னா பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறதானே வழக்கம். எல்லாம் வழக்கமா நடந்திருந்தா இதையும் வழக்கமா அனுப்பலாம். இவன் பழக்க வழக்கம் சரியில்லை மாப்பிள்ள. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அட்ரஸ் மாத்தி முடியா? ஆமா மைனி, உள்ளூர் தானே, வந்து ஒரு எட்டு பாத்துக்கலாம்ல. ஏமா அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, உனக்கு என்னமா? சும்மா அதா. டேய் யார எங்க எப்ப அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். உன் ஜோலிய பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ள? அம்மா அவர் அப்படித்தான் அப்பப்ப முறுக்குவாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பொண்ணு வாழ வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு அவசரமா வேலை இருந்தா கிளம்பி போங்க, இல்லன்னா சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலமா போலாம். சரியா? வாடா தம்பி மச்சக்கால, கையில் என்ன சத்துமாவா புழுந்தியால் கடா, இப்படி தாத்தா இருக்கடு. போ போ உட்காரு. தம்பிக்கு ஆப்ப தவிடி. நானே வைக்க மாட்டேங்க, அதான் வேணாங்குது. எப்பவுமே சாம்பார ஊத்துனா சக்கரை தொட்டு வைக்கணும். என்ன குழந்தைனாரே, சத்துமாவெல்லாம் பலமா இருக்கு. இல்ல தாச்சி, வீட்டுல வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, குழந்தை நல்லா வளரணுமே அதுக்கா? ஆமா ஆமா. எங்க இங்க மகா வீட்டுக்கு எப்படி போனோம்? மகாவா? எந்த மகா? அதாங்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு திருச்சிக்கு வந்து படிச்சுச்சே. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு பாய் இல்லையே, இந்து ஆச்சே. இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட்னா லவ்வர்னு அர்த்தங்க. ஓ அப்படியா? என்ன விட அந்த செவத்த தம்பிக்கு அந்த பொண்ணை பத்தி டீட்டெயிலா தெரியும். அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு? படிக்க வந்தப்ப பழக்கம். காலேஜ் முடிச்சு ரிசல்ட் பார்க்க வந்த பொண்ணு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல இப்ப எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்ன பாஸ், என்னுடைய லவ்வர்னு சொல்றேன், இப்ப எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேக்குறீங்க? டேய், ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சதையா கட்டின புருஷன்ட்டே போய் லவ்வர்னு சொல்லலாமாடா? இதை எங்க வேணாலும் சொல்லுவீங்களா? ஓ எஸ், தாராளமா சொல்லுவேனே. ஏய் எங்க போனான்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களோட தானே இருக்கேன். எப்படி கிறுக்கு சிரிக்கி. என்னாச்சு? ஏய் அங்க பாரு. என்னாச்சு மச்சான்? ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையே. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு வயிற்று வலி. வேற ஒண்ணும் இல்லையே. இல்லத்த. டேய் ஆஸ்பத்திரி கூட்டி போறேன் சொல்லிட்டு கூட்டி போக மாட்டியா? இவங்க கிட்ட என்ன பேச்சு? வா போலாம். எப்படி? உண்மையிலேயே நல்லவனா இருப்பானோ? இசை பிதாவே, இசைத்தே, இசை ஒளிநாடாவே, இசை விஞ்ஞானியே. பாஸ் என்ன கனவா? ட்ரம் பாஸ், ட்ரம்ஸ் ரெண்டு ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருந்தேன்? பாஸ் கனவுல என்ன வாசிச்சீங்க? எதை வாசிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி ஒரு கனவு. கனவுலயும் வாசிக்கலையா? டேய் பிபி. பாஸ் என் பேர் புலிப்பால் பாண்டி. டேய் அத தாண்டா சாண்டா பிபின்னு கூப்பிட்டேன். ஏய் நாமெல்லாம் இசைடா, இசையோட சேர்ந்து வாழணும்டா. அங்க பாரு பிபி, அது நாதஸ்வரம். எனக்கு சீரியல் செட் ஆகாதுடா, ஒன்லி சினிமா. இது ஒண்ணும் குறைச்ச கிடையாது. அந்த 6 மணி பெட்டி எடு. எடுப்பா. பாத்து எடுக்க சொன்னாலே பயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ? எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் ரெடி பாஸ். அதாவது ரோட்ல எல்லாரும் இன்னும் 1 ஹவருக்கு இந்த பக்கம் எவனும் வர மாட்டான். சூப்பர் சார். பக்கத்து கடைக்கு போயா பாஸ், அவன் போட்டோகிராஃபர். ஓ நம்ம கஸ்டமரா? நம்ம தான் பாஸ் அவனுக்கு கஸ்டமர். ஆளை பார்த்தா தெரியலையே. நல்லா போட்டோ எடுப்பியா? நீங்க நல்லா போஸ் கொடுத்தா நான் நல்லா எடுப்பேன். எடு எடு, நான் கொடுக்குறேன். மார்வெலஸ்.
என்னடா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான்? நீங்க போதும்னு சொல்ற வரைக்கும் அவன் எடுப்பான் டேய், வாடா இங்க. போட்டோ எடுக்கிறது முக்கியம் இல்ல, எடுத்த போட்டோவை அங்க மாட்டணும். இங்க மாட்டது முக்கியம் இல்ல, நல்லா உன் கடையில ஹால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க மாட்டணும். அது மட்டும் முக்கியம் கிடையாது. எங்க பாஸோட போட்டோவை வெளியே கட்டி அப்படி தோன்ற மாதிரி மாட்டணும். டேய், உள்ள மாட்டிதான் போட்டோ, வெளியே மாட்டிதான் அது பேர் திஸ்தி பொம்மடா. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் பாஸ். நீங்க 2 பேரும் வந்து வேலை கேட்கும் போது எப்படா கேட்டீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கடா. அப்போ எல்லாரும் புளிய மரத்தை பாக்குறாங்க. பொருட்காட்சியை விட பொருள் அதிகமா இருக்கே. ஆட்டைய போட்டு ஆயிலுக்கு சாப்பிடலாம் போல இருக்கே. முதலாளி யாருக்கு யாரையா முதலாளி? நீங்க தான் முதலாளி. உங்களுக்கு தான் நான் வேலையே கொடுக்கலையா? எப்படியா முதலாளி அவன்? இப்ப வேலைக்கு சேர்க்க போறீங்கல்ல? அட போகப்பா, உள்ள எனக்கே வேலையெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க முதலாளி எதிராளி பழுது பார்க்கப்படும் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க. பொழுதுபோக்கிட்டு இருக்கியா? முதலாளி இங்க வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே உங்க பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது. எனக்கு பேர மேத்தி எல்லாம் கிடையாது. அப்ப உங்க பசங்களை கூட்டிட்டு போறோம். எனக்கு கல்யாணமே ஆகலை. பாஸ், உங்க வாழ்க்கை துணைக்கு யாருமே இல்லையா? லூசு பசங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா. அதான் நாங்க இருக்கோம்ல, நீங்க மயக்கம் போற அளவுக்கு நாங்க பேசுவோம். பாஸ், உங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால பொண்ணுங்க உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ண பயந்துருப்பாங்க. உங்களை விட மாட்டோம் பாஸ். நீங்க தனி கட்டையா இருக்கீங்க. ஒரு செம்ம கட்டையா பார்த்து கையில செம்பு கொடுத்து அப்படி ரூம்க்கு அனுப்பி விட்டு அப்படியே உங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல வரோம் பாஸ். ஏய், இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம வேலை. ஆமா, அதான் எங்க லட்சியம். பாஸ், நீங்க வேணாம், இதெல்லாம் வேணாம். நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நோ, 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 நோ. கெஞ்சுடா. கெஞ்சுடா. சாரி பாஸ். பாஸ், இப்ப கூட சங்கீதா ஒரு பொண்ணை பக்கத்தான் பாஸ் போயிட்டு இருக்கோம். இருக்குடா. உங்களுக்காக பாஸ். எனக்காகவா? என்னோட கேரக்டர் மத்த விஷயம்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு பாஸ். உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கரெக்டா சொல்லிட்டோம். ஓகே ஓகே. இப்போ என்ன ப்ரோகிராம்? அவருக்கு பேமெண்ட் கொடுங்க. ஓகே ஓகே. பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? இது போதும். ஓகே ஓகே. இவ்வளவு கொடுத்தா போதும். சங்கீதம் பாடுது ஒரு நாள் 3 நாள் கண்ட போது என்னமோ ஆகுது. சூப்பரா. என்னமோ ஏதோ ஏதாவது விடக்கூடாது, பிடிச்சிட வேண்டியதான். வாத்தினோதனுக்கு ஜரம் சுகான பவத்து. இந்த போர்டு தான் நல்லா இல்ல, உரிமை தான் இடிக்குது. கரெக்டா சொன்னடா. சூப்பர். உரிமை ட்ரம்ஸ், உதவி பிபி எப்படி இருக்கும்? ஹலோ. ஹாய் ஊர்மி. என்ன ஊரு ஆடி செஞ்சு வர்ற? என்ன ஏரியா சைலண்டா இருக்கு? மியூட்ல போட்டிருக்கோம். அது சரி. என்ன வீணையோட இந்த பக்கம் வந்திருக்க? வீணையா? இது கிட்டாரியா? அச்சோ, இது கிட்டார் இல்ல, வயலின். சரி விடு. ஓகே, நீயும் மதனும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? என்னது? காதல்ல ஒன்னு சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். எங்க இந்த வயலின தானே வாசிச்சுட்டே இருக்கான், அதான் இதை விக்கலான்னு வந்த. அப்ப இனிமே மதன் வயலின் வாசிக்கவே மாட்டான். இல்ல உன்னே சுத்தி சுத்தி வருவான்னு சொல்ல வந்தேன். ஏண்டா, லைஃப்ல யாரு வேணான்றாங்களோ அவங்களே தேடி தேடி போறாளுங்களே. லைஃப்ல ரொம்ப ட்ரையா இருக்காங்களா, ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்களா? இந்த மகளிரே இப்படித்தான் மக்கா. ஓ சரி, இந்த வயலினை எவ்வளவுக்கு வாங்குவீங்க? வயலின் பார்க்க இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தானே. நீங்க செகண்ட் ஹேண்ட வாங்குறவங்க தானே? பொருள் தான் செகண்ட், ஆனா நாங்க ஃப்ரெஷ். பார்க்கதான் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருப்பான், ஆனா ஃப்ரெஷ் தான். சரி, இதை வச்சுக்கிட்டு கடைசியா எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஒரு மதனுக்கும் உனக்கும் குட் காம்பினேஷன் தான். கண்டிப்பா மதன் உனக்கு கிடைப்பான். உங்களை நானே சேர்த்து வைக்கிறேன். அதான் சேர்த்து வைக்கிறேன்றதுல கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். மதன் பிராமிஸ். தேங்க்ஸ். நல்ல வேளை பணத்தை கரெக்ட் பண்ணிட்டான். டேய், நமக்கு சங்கீதா கிடைச்சாச்சு. யாகியா. அடடா, இன்னும் ஒரு கன்றாவி சங்கீதம் முடியல. டம்ஸ், என்ன யாரும் அடிச்ச மாதிரியே இருந்துச்சியா? அடிக்கலடா, குத்துனா. அப்பயே சொன்னேன், இவன் தான் வாங்கி வச்சான். நீதான் நல்லா வாட்ச் பண்ணி எங்களுக்கு தெரியும். பணம்லாம் வேணாம், நீ என்ன பண்றத அப்புறம் சொல்றோம். ஜாக்கிங் போம்ல அப்போ 2 டீ சொல்லு. என்ன ட்ரம்ஸ் குத்திட்டா? அவனால எப்படிடா சொல்ல முடியும்? ஆமால, நாம சொல்லுவோம் 2 டீ. மாத்தியோட அக்கவுண்ட்ல. சூப்பர் ட்ரம்ஸ்.
என்னப்பா அது? சங்கீதாவை காட்டுறேன் தண்ணி காட்டுறேன். சங்கீதாவை எப்ப காட்டுவேன்? பாஸ் காதல்ல காத்திருக்கதான் பாஸ் சுகம். நல்லா ஃபீல் பண்ணுங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஸ்டைல்ல எப்படி நில்லுங்க சொல்றேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. டேய் நான் என்ன மாதிரி நின்னுக்கிறேன்டா. முதல்ல எப்படி நின்னீங்க? முதல்ல காலை தூக்கி நின்னேன். போங்க காலை எடுத்து வைங்க. மறுபடியுமா? பாத்து பிடிச்சுக்க போகுது. ஸ்டைலா பாருங்க. நல்லா லுக் கொடுங்க. இப்ப ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? கேரா இருக்கு. லவ் சிம்டம்ஸ் பாஸ். அண்ணி வர நேரம் ஆயிருச்சு. இந்தாங்க கண்ணாடி போடுங்க. ஒண்ணுமே தெரியல. சூப்பர் சூப்பர். ஏன் பாஸ் கண்ணாடி போடுங்க. ஐயோ அங்க பாருங்க அண்ணி வர்றாங்க. பாஸ் அப்படியே அன்னிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தானே போய் பேசணும். ஆயுஸ் ப்ரோ நீங்க தானே வாழ போறீங்க. ஒரு மணி நேரம் மட்டும் நான் உங்க பயோடேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நீ பாத்துக்க. ஓகே ட்ரம்ஸ் உருண்டு போறத பாத்தீங்களா பாஸ்? டேய் நல்லா வாசிப்பாங்கடா. உங்களை விட நல்லாவே வாசிப்பான். நான் என்ன வாசிப்பேன்? ஒண்ணுமே வாசிக்க மாட்டேன். ஊர்மிளாவை சங்கீதம் மாத்திட்டோம். என்ன நடக்க போதோ? எவ்வளவு நேரம்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே அவர்தான் எங்க சித்தப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அச்சச்சோ பாஸ் ட்ரம்ஸ் வாசிக்கிறத வாட்ச் பண்ணாம அண்ணி உங்களையே பாத்துட்டு இருக்காங்க பாஸ். ஐயோ பாவம். அவர் இன்னும் 3 மாசம் தான் இருப்பாராம். 3 மாசமா? இன்னும் 90 நாள் தான் உயிரோட இருப்பாராம். அதாவது அவர் மூளையில வந்து கட்டி வந்திருக்கு. எந்த டாக்டர்லயும் கட்டி அவுக்கவே முடியலையா? அதெல்லாம் ஒரு மெடிக்கல் டேர்மா டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி அதுக்கு தான் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? அதாவது அவருக்கு சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா யார்கிட்டயாவது காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது பேசினாருன்னா ஆமா ஓகே இப்படி ஏதாவது சொன்னா போதும். ஓகே ஓகே. அவர் 2 கண்ணால என்ன பாக்குறதும் வா வா பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படிதான் பாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பண்ற பொண்ணோட பேரு சங்கீதா. அதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீ தானே மதனை லவ் பண்ற? ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் மதனுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? இருக்கு. நீ அவனை ஒன்னா சேரணும்ல? ஆமா. அப்ப இதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. வா வா. சரி. டேய் அவங்க வர்றாங்கடா. பாஸ் அண்ணி வராங்க. நேரம் ஸ்டடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாஸ் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஹலோ. பை தி பை ஐ அம் வாதி. எந்த கிளாஸ்க்கு வாதி? பாஸ் அண்ணி சூப்பரா பேசுறாங்க பாஸ். ஏங்க வாத்தியநாதன்ங்க. ஓ வாதிநாதன். ஓ அந்த வாத்தியநாதனா? வாதிநாதன் சங்கீதா சூப்பரா இருக்கு. கேவலமா இருக்கு. ஏன்டா பக்கத்துல இருந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லாவே சொன்னாரு. என்ன பத்தி ஓகே, உங்களை பத்தி? என்னடா சொல்றது, நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். பேசிக்கலா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிப்பேன். வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய வாசிப்பாரு. போங்கப்பா போடா. பாஸ் உங்களுக்கு 2 உளுந்தோட சொல்லவா? போடா. நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போ போ. இருக்கட்டும். திண்ணை இருக்காருங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிருந்து வந்தது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா நீங்க பேச பேச எனக்கு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பேன். பட் எது கொண்டு வரலையே? அதான் வாய் இருக்கே. வாய் பேசுறது பாடுங்க. அதாவது முதல் மீட்டிங்ல பாட்டு பண்ணா போர் அடிச்சிடும். அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உனக்காக நான் பாடுறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சோ கியூட். போறானே தொட்டு போறான். தொட்டு போறான். ஏன்டா அப்படி பயப்படுத்துறீங்க? பேசிட்டீங்களா பாஸ்? பேசிட்டாங்க. ஓகேயா? ஓகே. சாமி என்ன எப்ப பார்த்தாலும் ஏப்பமே விட்டுட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை எப்ப கத்து கொடுப்பீள்? அசடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸ்ருதி சேர்த்துட்டு இருக்கேன்டா. ஓகே சார். சாமி எனக்கு இந்த பெரிய சிங்கர் மாதிரி பாடணும்னு ஆசை கிடையாது. இப்ப கொஞ்சம் பேர் பாடுற மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா போதும். பாட்டு ஏதோ பாட்டு கத்துட்டு இருக்கப்பல போல. யோ அந்த ஆளு பாட்டை எதுவும் கத்து தொலைச்சிட போறா அப்படியா? அப்புறம் எப்படி நாம கடைக்கு ஓனர் ஆகுறது? எனக்கு ஒரு எப்படி கத்துக்கிறாரு? பாஸுக்கு பித்தம் காப்பி ஒத்துக்காது.
ஐயோ பாவம். அப்ப மீன் சுருட்டி பியூர் வெஜிடேரியன். ஓ, நோ நான்வெஜ். கரகரப்பு யாராவது கத்துக்கலாமா? நல்லா இருக்க தொண்டையா நாசமாக பாக்குறியா? என்ன சுத்தி ஞானசூன்யமா இருக்குங்க. நல்ல சாந்தி பிரியா, சண்முக பிரியா, அனுப்பிரியா. நீ வாய முறியா? இல்ல, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிரியான்னு. விடுங்க. வாட் அபௌட் கல்யாணி? நோ கல்யாணி, ஒன்லி சங்கீதா. நாசமா போச்சு. ஆமா சாமி, இப்போதைக்கு கல்யாணி வேண்டாம், கல்யாணம் தான். அதுக்கு சங்கீதா தான் முக்கியம். இவெல்லாம் யாரு? நான் ஷாருக் கான், அவரு சல்மான் கான். இவன் பாக்கானா? ஐயோ டேய் சும்மா எழுத்து சாமி, இவங்க இல்லன்னா நான் இல்ல, எல்லாமே இவங்க தான். ஆமா சரி, எல்லாமே நாங்க தான். சொரத்த ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனலா இந்த ராகத்தை ஆரம்பிச்சிருவோம். தோடி தோடா. என்ன ஆரம்பத்துல பொம்பளை பேர சொல்லிட்டு இருக்கீங்க? கல்யாணி, பிரியா, தோடின்ட்டு. தோடா, அதுல இருந்து ஆரம்பிங்க. தோடிங்கிறது ஒரு ராகம். போடி போடா, தோடி தோடா. ஏன் தோடா இருக்க கூடாது? அதுல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முதல்ல சொரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சாரி சொல்லுங்க. திட்டுறது அவரு, சாரி சொல்றது உங்களையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? முடியலப்பா, வேண்டாம், அதுவும் வேண்டாம், வேற போயிடுவோம். நாக்குல கம்பியை போட நோக்கு சாவே வராதா? பார்த்து சாவு வராதான்ற நீ அந்த பார்த்தாண்ட சொன்னாரு, கவனிக்கலையா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது இல்லைங்க, அவர் பாடையில பாட்டோட கூத்தோட போங்க. என்ன இவங்கிட்ட எல்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே பாஸ்? ஆள் இருக்கு பாஸ்.